காஞ்சிபுரம் பாலாற்றில் சுமார் 27 லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக விஜய் குற்றம் சுமத்தியுள்ளார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய விஜய், காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சினையில் நாங்கள் விவசாயிகளுடன் நிற்போம் என தெரிவித்துள்ளார். 60 வருடத்துக்கு முன்பு கட்டிய காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் தற்போது வரை புதுப்பிக்க முடியவில்லை என கூறியவர், காஞ்சிபுரம் பாலாற்றில் சுமார் 27 லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் சுமார் 4730 கோடி மதிப்பிலான பணம் முறைகேட்டு செய்திருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு, உயிர் நதி பாலாறு. அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் எதுவும் போற போக்குல எதுவும் அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. சோ ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4730 கோடி. கம்மி தான் இல்ல.